Hello everyone, welcome back to my channel. நான் தான் MKS and this is the 5% club. இது ஒரு market analysis video, so let's get right into it. Guys, இன்னைக்கு market ரொம்பவே volatile-ஆ இருந்திருக்கு. Okay, which is very tough market. இன்னைக்கு நிறைய பேருக்கு அதாச்சும் எங்கே பை பண்ணும் எங்கே செல் பண்ணும் நிறைய பேருக்கு தெரியல. நிறைய பேர் நிறைய எஸ்எல் வாங்கியிருக்காங்க இன்னைக்கு. வெரி volatile market. ஓகே, நீங்களே பார்த்தா தெரியும். மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆச்சு, கீழே வந்து ரிட்டன் மேலே போய்ட்டு இங்கேருந்து ஷார்ட். ஸோ நான் எங்கேயுமே ஷார்ட் பண்ணல. நான் இருந்த ப்ராஃபிட் அதான் நான் இங்கே ஹோல்ட் பண்ணி வச்சுருந்ததே வந்து நான் ஷார்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டேன், எக்ஸிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஹோல்ட் பண்ணல. ஓகே, இப்போ நாளைக்கு எங்கே ஷார்ட் பண்ணோம் பார்த்தா 21,795க்கு கீழே மார்க்கெட் வந்துச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெட் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா நான் ஷார்ட் பண்ணுவேன். ஒரு 35 to 40 பாயிண்ட் கூட ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகே, இது நிஃப்டிக்கு. நெக்ஸ்ட் இஸ் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா தெரியும், இதெல்லாம் ரொம்ப க்ரூஷியலான லெவல். இன்றைக்கி மார்க்கெட் வந்துட்டு கரெக்டாக இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு. மேலே போய் கீழே வந்து அதாச்சும் இது வந்து செல்லரோட ஜோன். ஓகே, அதாச்சும் இதுவும் இந்த லெவல், இந்த ரெண்டு லெவலுமே வந்து செல்லர்ஸோட ஜோன். இந்த ஜோன்லேயும் செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கிள் போட்டிருக்காங்க. அதாச்சும் இவங்களுக்கு இந்த நடுவில் எவ்வளோ மார்க்கெட் வாலட்டைலாக இருக்கோ அவ்வளோ இவங்க வந்துட்டு கேஷ் ஜென்ரேட் பண்ணுவாங்க, ப்ரீமியம் கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஆனால் எப்போவுமே பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி மெனிப்புலேஷனுக்கு அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிரும். ஏதாச்சும் ஒரு சைட் மார்க்கெட் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்னாச்சுன்னா அக்யூமுலேஷனுக்கு அப்புறம் மெனிப்புலேஷன் ஆகுது. மெனிப்புலேஷன்னா கீழே, அதாவது கீழே போகிறேன் அப்படின்னு காமிச்சு நிறைய பேர்த்து இங்கே சிக்க வச்சு அவங்க லிக்விடிட்டியில் எடுத்துகிட்டு மேலே மூவ் ஆயிருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இடம். ஓகே, இப்போ வந்துட்டு 46,620க்கு மேலே மார்க்கெட் போச்சுன்னா பை பண்ணுவேன். 46,230க்கு கீழே போச்சுன்னா செல் பண்ணுவேன். சிம்பிள். ஓகே, இந்த மேனிப்புலேஷன் திருப்பி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ சின்ன ட்ரேட்ஸ், அதாவது கம்மியான குவான்டிட்டியில் எடுங்க. டைரக்ஷன் டிசைட் ஆனதுக்கப்புறம் பெரிய குவான்டிட்டியில் போய்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் யூஎஸ் ஆயில். எல்லா ட்ரேட்ஸுமே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ பேசிக்கலி நம்ம இங்கேருந்து என்ட்ரி பண்ண எல்லா ட்ரேட்ஸுமே க்ளோஸ் ஆகிடுச்சு. இங்கே இந்த தேர்ட் லாஸ்ட் ட்ரேட் நம்ம நேற்று டிசைட் பண்ணியிருந்தோம். என்ட்ரி பண்ணி இங்கே எஸ்எல் ஹிட் ஆன உடனே நான் இருக்கிற அத்தனையுமே வந்துட்டு நான் வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா இங்கே ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஓகே, இங்கே எவ்வளோ ஸ்பேஸ் இருந்துச்சுங்க பாருங்கள், ஆல்மோஸ்ட் 1% ஸ்பேஸ் தான் இருந்துச்சு. அதனால் நான் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். இப்போ நான் எங்கே ட்ரேடுக்கு வெயிட் பண்ணிருக்கேன்னா $81.65 மார்க்கெட் மேலே போச்சுன்னா நான் பை பண்ணுவேன். செல் எங்கே பண்ணுவேன்னா $80.60 கீழே போச்சுன்னா செல் பண்ணுவேன். ஓகே, அதுக்கு முன்னாடி எனக்கு செல் லெவலும் கிடையாது, பை லெவலும் கிடையாது. ஸோ இப்போது நடுவில் சிக்கிருக்கு. லெட் இட் டூ இட்ஸ் திங். நெக்ஸ்ட் இஸ் கோல்டு. இப்போ தான் நான் இங்கே என்ட்ரி பண்ணேன். அதாச்சும் இங்கே என்ட்ரி பண்ணணும். நேற்று எஸ்எல் ஹிட் ஆச்சு இமீடியட்டாக, அதனால் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ட்ரெண்ட் லைன் இப்போ பிரேக் ஆகிடுச்சு. ஓகே, பிரேக் ஆகி இந்த மேனிப்புலேஷனுக்கு அப்புறம் மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே நான் கரெக்டாக என்ட்ரி பண்ணியிருக்கேன் இப்போது. ஓகே, இந்த க்ரீன் கேண்டில் தான் நான் என்ட்ரி பண்ணியிருக்கேன். அதாச்சும் 2160 என்ட்ரி பண்ணியிருக்கேன். ஸ்டாப் லாஸ் 2150 இருக்குது. டார்கெட் வந்துட்டு 2184 வச்சுருக்கேன், 85. ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் கோல்டு. இந்த ட்ரேடும் நம்ம இன்னும் ஹோல்டில் தான் இருக்கும். ஓகே, இது எப்போ க்ளோஸ் ஆகும்னு தெரில. பட் இப்போ நம்ம பார்த்தா 1:5 இருக்கும். நம்ம 1:8 வரைக்குமே போயிட்டு தான் வந்திருக்கோம். 1:5க்கு ஜஸ்ட் டோட்லி ஃபைன். இங்கே நான் புக் பண்ணியிருக்கேன், 80% கிட்ட புக் பண்ணிட்டேன் இந்த இடத்துல. ஸோ இனி நான் ஹோல்ட் பண்ணலை. இது இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஸ்விங் ட்ரேடிங் பொசிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் லாஸில் இருந்துச்சுன்னா சின்ன லாஸ் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து மார்ச் 20th தான் இருக்குது. நமக்கு ஏப்ரல் எண்டில் தான் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ரிட்டர்ன் நார்மல் ஸ்விங்காக வந்து ரெடி ஆகும். அது வரைக்கும் வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங், நிறைய கம்பெனியோட இயர் அண்ட் க்ளோசிங் இதெல்லாம் அதனால இன்னும் நெகட்டிவாக இருக்க தான் சான்சஸ் நிறைய இருக்குது. இதுதான் நடந்துட்டு வருது இவ்வளோ வருஷமாக, அதுதான் நிறைய சான்சஸும் இருக்குது. ஸோ லாஸ் இருந்தால் பரவாயில்ல, புக் பண்ணிக்கோங்க. பெரிய லாஸாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் யோசிங்க. அந்த ஸ்டாக் ரொம்ப பொட்டென்ஷியலாகவே நல்ல கம்பெனியாக, நீங்கள் கன்சியூம் பண்ணுற கம்பெனி இல்லை நிறைய பேர் கன்சியூம் பண்ணுற கம்பெனி அப்படின்னா அது மட்டும் போர்ட்ஃபோலியோவில் ஹோல்ட் பண்ணுவீங்க. ஸ்விங் ட்ரேடிங்குன்னு வாங்கியிருந்தீங்கன்னா உங்கள் எஸ்எல் வந்துருச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடுங்க. ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஆனால் எக்ஸிட் பண்ணிடுங்க. லூசிங் ட்ரேடை ஆவரேஜ் மட்டும் பண்ணிடாதீங்க. ஆவரேஜ் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே ஒரு பெரிய முட்டாள் தானே எதுவுமே கிடையாது. எப்போவாச்சும் ஒரு நாள் லக்குனால அது வந்து ஒர்க் அவுட் ஆகிடலாம். பட் அது லாங் டேர்மில் உங்களோட எல்லா வெல்த்தையுமே அழிச்சிரும். ஓகே, ஸோ that's it for today's video guys. இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஜஸ்ட் என்னோட வியூ ஆன் மார்க்கெட் தான். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் க்ரோ பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.